Taste the Daily. ஸ்டாலின் மாடல் அரசின் தோல்விக்கு சாட்சியாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. செங்குன்றத்திலிருந்து சுண்ணாம்புக்குளம் சென்ற அரசு பேருந்து GMT சாலையில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். இதனையடுத்து பயணிகள் ஒன்று சேர்ந்து பேருந்தை தள்ளும் நிலைக்கு ஆளாகினர். விடிய அரசு பராமரிப்பற்ற தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதாக பாதிக்கப்பட்ட பயணிகள் கண்டனத்தை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் செல்லும் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை முன்பு மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் நிம்மியம்பட்டு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை முன்பு மழைநீர் குளம் போல் தேங்கியதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். மிதமான மழைக்கே மருத்துவமனை முன்பு குளம் போல் தேங்கிய மழைநீரை அகற்ற மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் குச்சனூர் முல்லை பெரியாற்றில் இழுத்துச் செல்லப்பட்ட கணவன் மனைவி பத்திரமாக மீட்கப்பட்டனர். வேப்பம்பட்டி பெத்தனசாமி நகரைச் சேர்ந்த பாண்டியராஜ் தனது மனைவி மீனாட்சியுடன் குச்சனூர் முல்லை பெரியாற்றில் குளிக்கச் சென்றுள்ளார். அணையில் இருந்து அதிகளவு நீர் திறந்துவிடப்படும் நிலையில் நீரின் வேகம் அதிகரித்ததால் குளித்துக் கொண்டிருந்த பாண்டியராஜையும் அவரது மனைவியையும் ஆற்று நீர் இழுத்துச் சென்றது. அங்கிருந்தவர்கள் பாண்டியராஜை உடனடியாக காப்பாற்றிய நிலையில் ஆற்றுக்கு நடுவே உள்ள சிறிய பாறை மீது நின்று கொண்டிருந்த மீனாட்சி நீண்ட நேரத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டார். விடியா ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வனத்துறை அனுமதி அளித்தும் சாலை விரிவமைக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலத்தில் இருந்து காட்டுக்கூடலூர் வழியாக பன்ருட்டி வரை இருவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் கோட்டேரிக்கும் வீரட்டி குப்பத்திற்கும் இடையே உள்ள சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்திற்கு சொந்தமான இடம் என்பதால் அப்பகுதியில் மட்டும் ஒரு வழி பாதையாக உள்ளது. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வருகிறது. அப்பகுதி மக்களின் பல்வேறு கட்ட போராட்டத்தை அடுத்து சாலையை அகலப்படுத்த வனத்துறை அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரை சாலை பணியை தொடங்காமல் விடியா ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கிடப்பில் போட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சுற்றுலா மினி வேன் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். கொளத்தூர் அடுத்த விராலிக்காடு பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டம் ஊத்தங்கரையிலிருந்து சுற்றுலா வந்த மினி வேன் மீது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஜீவா, சஞ்சய் பாலா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மைசூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் வடிகால் வாய்க்கால் கரையில் மண் சரிவு ஏற்பட்டு வருவதால் சாலை துண்டாகும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேத்தியாத்தோப்பு அருகே பால் வாய்க்கால் பகுதியில் வீராணம் ஏரியின் முக்கிய வடிகால் வாய்க்கால் கும்பகோணம் செல்லும் இணைப்புச் சாலை வழியாக செல்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்பட்ட நிலையில் ஒரு கரை பகுதியில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சாலை துண்டாகும் அபாயம் இருப்பதால் வடிகால் வாய்க்கால் பகுதியில் கான்கிரீட் சிமெண்ட் சுவர் அமைக்க வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள், விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள், குழந்தைகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, அருணாச்சலபுரம், திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரம் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டது. நீண்ட நேரமாக மின்சாரம் வராததால் அப்பகுதி மக்கள் உறங்க முடியாமல் கடும் அவதியடைந்தனர். வீட்டிற்குள் புழுக்கம் அதிகமாக இருந்ததால் குழந்தைகளை தாய்மார்கள் தெருக்களில் வைத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் அறிவிக்கப்படாத மின்தடை ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.